ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:30 ஈரான் அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கான டாலர் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய அறிக்கைகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இப்பொழுது வெளியில அறிக்கைகளை விடுகின்றார்கள். ஏன்னா அமெரிக்கா போய் சேற்றில் காலை வைத்து விட்டது என்று ராணுவ ஆய்வாளர்கள் வெளிப்படையாகவே தற்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்க உளவுத்துறை சொத்துக்களுக்கு மட்டும் ஈரான் பில்லியன் கணக்கில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெளிவான முடிவு தெரியாமல் இந்த போரை ஆரம்பித்த காரணத்தினால் இப்பொழுது நீடித்து வரும் நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரான் அமெரிக்க உளவுத்துறை உள்கட்டமைப்புக்கு பில்லியன் கணக்கில் டாலர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் உளவு நிறுவனங்கள் இதுவரை சந்தித்த எந்த ஒரு அழிவையும் விட மிகப்பெரிய சேதத்தை மத்திய கிழக்கில் உள்ள உளவுத்துறை நிலைகள், கண்காணிப்பு கருவிகள், மற்றது அவர்களுடைய இராணுவ தளங்கள் மீது ஆளில்லா ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன என்று 4 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி NBC நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த சேதத்தை சரி செய்ய நீண்ட நாட்களும் பில்லியன் கணக்கான டாலரும் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள CIA உளவு நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் ஈரானிய ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் கடந்த மாதம் செய்தி வெளியிட்டது. ஈராக்கில் உள்ள மற்றொரு உளவு நிறுவனமும் அமெரிக்காவினுடைய உளவு மையமும் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. கூடுதலாக தளங்களும் தாக்கப்பட்டதாக NBC-யிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் மேலதிக விவரங்களை NBC வழங்க மறுத்துவிட்டது. ஏனென்றா அமெரிக்கா தற்பொழுது அச்சப்படுகிறது, அவர்களுடைய இந்த பலவீனங்கள் வெளியில தெரிய வந்துடும் என்று சொல்லி ட்ரம்ப் ஊடகவியலாளர்களையும் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ்களையும் மற்றும் ஊடகத்தினுடைய நிறுவன தலைவர்களையும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சோசியல் மீடியா உலகத்துல எல்லா விஷயங்களும் வெளியில் வந்து விடுகிறது. ரஷ்யா ஈரானுக்கு ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தையோ அல்லது இலக்குகள் குறித்த தகவல்களையோ வழங்கியதா என்பது குறித்தும் உளவு நிறுவனங்கள், அமெரிக்க அதிகாரிகள் விசாரித்து வருகின்றார்கள். த இண்டிபெண்டன்ட் பத்திரிகை வெள்ளை மாளிகையையும் தேசிய உளவுத்துறை இயக்குனர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு கேட்டது. ஆனால் அவர்கள் முழுமையான பதில்களை சொல்லவில்லை. பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஆரம்பித்த இந்த போரினால் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர் செலவாகியுள்ளது என்பதை பென்டகன் ஒப்புக்கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் கடந்த மாதம் காங்கிரசிடம் இந்த மோதலால் 37.5 பில்லியன் டாலர்கள் செலவாகியுள்ளது என்றும் கூடுதலாக 67 பில்லியன் டாலர்கள் தேவை என்றும் வாதிட்டிருக்கிறார். திரும்ப அடிக்கிறதுக்கு போரின் முதல் 6 நாட்களுக்கு மட்டுமே 11.3 பில்லியன் டாலருக்கு 6 நாள் மட்டும் 11.3 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவானதாக பென்டகன் அதிகாரிகள் மார்ச் மாதம் சட்டம் இயற்றுபவர்களிடம் தெரிவித்ததாக செய்திகள் வருகின்றன. அமெரிக்கா ராணுவம் தனது கையிருப்பில் இருந்த நீண்ட தூரம் சென்று தாக்கும் துல்லியமான ஏவுகணைகள் அனைத்தையும் கிட்டத்தட்ட இல்லாமலாக்கி விட்டது, எல்லாத்தையும் கொண்டே போட்டு விட்டது, செலவழித்து விட்டது என்று CBS நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவிடம் இன்னும் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்கள் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் சொல்லி வருகிறார். ஆனால் அங்க இல்லை என்றுதான் தற்பொழுது சொல்கின்றார்கள். ஆனால் இந்த மாத ஆரம்பத்தில் வெளிப்படையான ஆயுத பற்றாக்குறை குறித்து பீட் ஹெக்ஸத்திடம் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியதாகவும் இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டது என்று தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் சொல்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அமெரிக்க பொருளாதாரம் பெரும் அடியை கண்டிருக்கிறது. இப்பொழுது புதிய ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் மீது முழுமையான பொருளாதார தடை விதிக்கப் போகின்றேன் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, பொருளாதாரம் மூலம் ஈரானை அழிக்கப் போகின்றேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் சீனா ஒத்துக்கொள்ளவில்லை. இவர் அறிவித்த அடுத்த நாளே அமெரிக்க பங்குச்சந்தை பெரும் அடியை கண்டது. ட்ரிபிளேயின் தகவல்களின்படி புதன்கிழமை ஒரு கலன் பெட்ரோலின் விலை $4.10 இருந்தது. போர் ஆரம்பிப்பதற்கு முந்தைய நாள்ல எவ்வளவு இருந்தது தெரியுமா?
2.98 பென்ஸ், அதாவது $2.98. இப்ப $4.10. பண மற்றும் ஆயுத செலவுகளுக்கு அப்பால் இந்த மோதலில் 18 அமெரிக்க படையினர் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் 700க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளார்கள் என்று பென்டகன் அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறதா என்றால் சந்தித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடான ஈரான் முழுவதிலும் எவ்வளவு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? 13,000க்கும் மேற்பட்ட இடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. சரிதானே, 30 பில்லியன் செலவழித்தா இவ்வளவு கொண்டு போய் கொட்டி இருக்கிறார்கள். ஏவுகணைகளை கொண்டு போய் கொட்டி இருக்கிறார்கள் ஈரான்ல. தொடர் இரவு தாக்குதல்களை நடத்தினார்கள். கடற்படை போய்விட்டது, விமானப்படை போய்விட்டது, தலைமை போய்விட்டது என்று ட்ரம் சொன்னாலும் கூட அவர்கள் மீள மீள எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஈரானிய தலைவர்களின் மரணங்கள் இருக்கிறான, இது ராஜதந்திரத்தை சிக்கலாக்கி இருக்கிறதா என்றால் சிக்கலாக்கி இருக்கிறது. யார் தலைமை தாங்குகின்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. மெயினா இருந்த எல்லா புள்ளிகளையும் ட்ரம்பும் ஸ்டேலும் சேர்ந்து, நெதன்யாகுவும் சேர்ந்து அவர்கள் இல்லாமல் ஆக்கினார்கள். இப்ப யார் தலைமை தாங்குகின்றார்கள் என்று தெரியவில்லை, யாரோடு பேசுவது என்று தெரியவில்லை. திங்கட்கிழமை அன்று பொருளாதார டி-டே திணிப்பதாக ட்ரம் சூள் உரைத்ததை தொடர்ந்து ட்ரெசரி செக்ரட்டரி என்ன சொன்னார்? ஸ்காட் பெசன் சொன்னார், ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை சொன்னார். இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னதாக ஈரானின் நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது. அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பான HRANA கூற்றுப்படி பல மாதங்களாக நீடித்து வரும் இந்த மோதலின் பொழுது ஈரானில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. பல ராஜதந்திர முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளன. தெளிவான முடிவு வரவில்லை. ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய முட்டுக்கட்டையை அமெரிக்கா சந்தித்து வருகிறது. சமீபத்திய கருத்து கணிப்புகளில் அமெரிக்காவில் ட்ரம்ப் மீது வெறுப்பு தான் பரவி வருகிறது. இந்த போர் பரவலாக விரும்பப்படாத ஒன்றாகவே நீடிக்கிறது. மக்கள் விரும்பவில்லை. ஜூலை மாத இறுதியில் வெளியிடப்பட்ட APNORC ஆய்வின்படி அமெரிக்காவில 28% பேர் தான் ட்ரம்பினுடைய போரை அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஏனையவர்கள் ட்ரம்பினுடைய போரை அங்கீகரிக்கவில்லை. தொடர்ச்சியாக இப்படியே போய்கொண்டிருக்கும் என்றால் அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விடும் என்று தற்பொழுது பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விடும். ஈரான் நிச்சயமாக பொருளாதார தடை ஏனைய விடயங்களில் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. ஆனால் ஈரான் இவ்வாறு தாக்குப்பிடித்து மீண்டும் தாக்கும் என்று ட்ரம்ப் எண்ணி பார்க்கவே இல்லை. நெதன்யாகுவும் எண்ணி பார்க்கவில்லை. ஆயுதங்கள் இல்லை, முடிந்து விட்டன. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் ஈரானை தாக்கினால் ஈரான் புத்துணர்ச்சியோடு தாக்கும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரொம்ப நன்றி.